ஐஎம்எஸ் ஜிஎம்எஸ் விற்பனை விழா வருகிற வெள்ளிக்கிழமையா. சரி, அதை குறித்து ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லிட்டு நான் செய்திகளை கடந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய திருமண்டலத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிற ஒரு மூத்த குருவானவர் என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி. அவங்க இப்போ சாந்தம்மா பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு வில்லேஜில். மூத்த குருவானவர் 1992 கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு சேகரத்தில் குருவானவராக அவங்க பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். 92 எந்த சர்ச்சைக்கு போனாலும் ஐஎம்எஸ் சேல்ஸை ரொம்ப உற்சாகமாக செய்யக்கூடிய அருமையான குருவானவர். அதே போல் அவங்க சேகரிக்கிற பிள்ளைகளை மிஷினரியாக போவதற்கு உற்சாகப்படுத்தி வாலிபர்கள், நிறைய வாலிபர்களை ஐஎம்எஸ் மிஷினரியாக அழைச்சி ஐஎம்எஸ்க்காக அப்படி அதிகமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு குருவானர் இப்போ இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு செய்தி, 92 கோவில்பட்டி அந்த கவுன்சிலில் ஒரு சேகரத்தில் குருவானவராக பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஐஎம்எஸ்னுடைய விற்பனை விழா 2 மாதத்துக்கு முன்னதாகவே கோயில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஐக்கிய சங்கத்தாரா தனிப்பட்ட குடும்பங்களாக என்ன பண்ணாங்க, ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒரு வாரம் பெண்களுக்கு சொந்தம், அடுத்த வாரம் ஆண்கள், அதுக்கு அடுத்த வாரம் வாலிப பிள்ளைங்க, அடுத்த சண்டே ஸ்கூலு, தனிப்பட்ட குடும்பங்களாக என்ன பண்ணாங்களாம், சேல்ஸ் ஸ்டால் போட்டு ஏழை பொருளை கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒருத்தருக்கு ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. ஐயா வீட்டு சார்பாக என்ன பண்ணாங்க, ஒரு கோழி முட்டை விடுற ஒரு பொட்டை கோழி ஒன்று வாங்கி விட்டு அந்த கோழி முட்டை விட்டு அடகாத்து குஞ்சு வைக்க வச்சு ஐஎம்எஸ் சேல்ஸ் நடக்கும்போது என்ன பண்ணிடணும், கோழி குஞ்சியையும் ஐஎம்எஸ் சேல்ஸில் கொண்டு போய் ஏலத்துக்கு வச்சிடணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டு ஒரு கோழியை வாங்கி விட்டுருந்தாங்க. சரியா, நடந்த சம்பவம். நான் போயிட்டோம், ஐயா பேர நானும் படம் சொல்கிறேன், தனியாக என்னன்னு கேட்காம சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கோழி வாங்கி விட்டுருந்தாங்க. என்னன்னு சொன்னால் சேல்ஸுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 40 நாளைக்கு முன்னாடி கோழி காணாமல் போயிடுச்சு. கோழி காணாமல், ஐஎம்எஸ்க்குன்னு வாங்கி விட்டுருந்த பொருத்தனை பண்ணி வாங்கி விட்டுருந்த கோழி காணாமல் போயிடுச்சு. ஐயாவுக்கு அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம். ஐஎம்எஸ்க்குன்னு சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணி வாங்கி விட்டுருந்தோம், அந்த கோழி காணாமல் போயிட்டு அப்படி என்ன பண்ணுறது. அப்போ நம்முடைய சேல்ஸ் நடக்கும்போது என்ன பண்ணிடலாம், டொனேஷனாக காணிக்கை கொடுத்துடலாம், டொனேஷனாக காணிக்கை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சேல்ஸ் கடைசி நாள் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிற மாதிரி அங்கே ஞாயிற்றுக்கிழமை கொயர் பாடி முடிஞ்சு சர்வீஸ் முடிஞ்சு வெளியில் சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்டுக்கு அந்த பக்கம் ஸ்கூலு, சர்ச்சுக்கு மேல்புறம் ஐயாவுடைய வீடு. சரியா, கிரவுண்டுக்கு வடக்கு மேல்புறத்தில் ஐயா வீட்டுக்கு வீடு அந்த பக்கம் முள்ளுக்காடு, பயங்கரமான முள்ளுக்காடு. கொயர் பாடி இந்த கிரவுண்ட்ல பெரிய பந்தல் போட்டிருக்கிறாங்க. சேகர் அளவுல கிட்டத்தட்ட 15-20 ஸ்டாண்ட்ஸ் நிறைய பேர் இருக்குது. சேகர் அளவு எல்லாரும் கூடி சேல்ஸ் ரொம்ப கிராண்டா நடந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ள இருந்து ஒரு கோழி ஒன்று வெளியே வந்துச்சான். தூரத்துக்குள்ள முள்ளுக்காட்டுல இருந்து ஒரு கோழி. அம்மா பார்த்தாங்க, யார் கோழி எங்கேயோ போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் பக்கத்துல பார்த்தா ஒரு கோழி பிளஸ் 9 கோழி குஞ்சு, ஒரு கோழியும் 9 கோழி குஞ்சு வந்துச்சான். அவங்க நினைச்சுக்கிட்டு யாரும் கோழி எங்கேயோ காட்டுக்கு நாயே போது போல நினைச்சிட்டு அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா கரெக்டா கோழி எங்க நிற்கி, ஐயா வீட்டு வாசல்ல நிற்கி. ஐயா வீட்டு வாசல்ல ஒரு கோழியும் 9 கோழி குஞ்சுகளும். பிடிச்சு பார்த்தா எந்த கோழி ஒரு கோழியை தொலைஞ்சு போச்சோ அந்த கோழி காட்டுக்குள்ள எங்கேயோ இருந்து முட்டை விட்டு அடகாத்து ஒரு கோழியை தொலைஞ்சு போனது. ஐஎம்எஸ் வாங்கி விட்ட கோழி தொலைஞ்சு போன ஐஎம்எஸ் கோழி கரெக்டா ஐஎம்எஸ் சேல்ஸ் அன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்து ஒரு கோழி பிளஸ் 9 கோழி குஞ்சுகளோட கரெக்டா ஐஎம்எஸ் சேல்ஸ் நடக்கிற அன்னைக்கு ஐயா வீட்டு வாசல் நினைச்சான். அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு அழுக வந்துச்சு. எனக்கு சொல்லுவது அழுதுட்டாங்க. அவங்க சொல்ல ஒரு காரியம், தம்பி ஐஎம்எஸ் ஊழியம் இவ்வளவு உண்மையான ஊழியம், உன்னதமான ஊழியங்கிறத அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு அந்த கோழி குஞ்சையும் பிடிச்சு ஐஎம்எஸ் சேல்ஸ்ல ஏலம் கொடுத்தாங்களாம். ஏன் சொல்லணும்னு சொன்னா ஒரு காலத்துல என்ன பண்ணோம் ஐஎம்எஸ் கோழி, ஐஎம்எஸ் முட்டை, ஐஎம்எஸ் முருங்கைக்காய், ஐஎம்எஸ் தேங்காய், ஐஎம்எஸ் பப்பாளி மரம், வீட்டில் என்ன விளைஞ்சாலும் என்ன பண்ணுவோம், ஐஎம்எஸ் கொடுத்து இந்த ஐஎம்எஸ் ஊழியத்தை 123 வருஷம் வளர்ந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டங்கள் இருந்தது தெரியுமா, பிடிஎஸ்சி கொடுக்குற காலம்.
வீட்டில் கிராம சாயங்காலம் கூட உங்க ஊருக்கு அது அரிசி எடுக்கிறது. நிறைய ஊர்ல இப்போ அந்த கலாச்சாரமே இல்லை. வீட்டில் சாயங்காலம் கூட உழ வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அம்மாமார், ஒரு படி அரிசி எடுத்து ஒரு நாற்பட்டியில் வைப்பாங்க, இன்னொரு படி அரிசி எடுத்து ஐஎம்எஸ் ஃபர்ஸ்ட் வைக்கிறது கோயிலுக்கு, ரெண்டாவது வைக்கிறது ஐஎம்எஸ் அப்படின்னு சொல்லி பிடிஎஸ்சி கொடுத்து என்ன பண்ணோம், ஊழியத்தை வளர்த்துட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு நல்ல வசதி ஆகி போச்சு, நல்ல துட்டி ஏறிட்டு எல்லாத்தையும் நல்ல சொபிசிகேட்டடா கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஆதியிலிருந்து அந்த அர்ப்பணிப்பும் அன்பும் இப்போ இருக்குதா இல்லையான்னா இல்லை. அப்படிதானே? உண்மையே சொல்ல போனா அந்த அர்ப்பணிப்பும் அந்த பாரமும் இல்லை. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த கொடுக்கிற கலாச்சாரத்தை யாருக்கு கொடுங்க? பிள்ளைகளுக்கு நீங்க முதல்ல என்ன கொடுக்கணும்? கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொண்டு போகலன்னு சொன்னா வரும் காலங்கள்ல ஆலயமாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஏன் உங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, நிற்க முடியாது. அந்த ஆதியில் இருந்த அதே அன்போடு அர்ப்பணிப்போடு அதே பாரத்தோடு வெள்ளிக்கிழமை கிடைக்கிற விற்பனை விழாக்களையும் நீங்க அதிகமாக ஈடுபடுங்க. போன வருஷம் நம்முடைய சபை சார்பாக 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஐஎம்எஸ்க்கும் ஜிஎம்எஸ்க்கும் சேர்த்து 2.5 லட்சம் ரூபாய் வேலை கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, அதிகமாக ஒரு பங்குகள் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. சிறிது நேரம் மாத்திரம் 10 நிமிஷம் மாத்திரம் வேதத்திற்கு தியானிக்கிற ஒரு பகுதி திருப்பி வைத்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமையாக ஒரு சம்பவம் கொடுக்கப்படுகிறது. என்ன சம்பவம்? இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்துல யார் நட்டது? என்னுடையவர். திராட்சை தோட்டக்காரரே என்ன பண்ணாரு? நட்டு பண்படுத்தி அதுக்கு உரம் செடியெல்லாம் கொடியெல்லாம் போட்டு அது கனி கொடுக்குன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறார் திராட்சை தோட்டக்காரர். அந்த திராட்சை தோட்டம் நானே நட்டது, நானே களை பிடிக்கி, நானே பண்படுத்தி, நானே உரம் போட்டு தண்ணியை ஊற்றி பாய்ச்ச அந்த திராட்சை தோட்டம் கனி கொடுக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா கனி கொடுத்துச்சு. அந்த கொடுத்த கனி எப்படி இருக்குதான்? கசப்பான கனியாக இருந்துச்சு. கூட 4ஆம் வசனம் சொல்கிறது, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அது கசப்பு. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலை அதற்கு நீ செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான கனிகளை தந்தது. எஜமான் இருக்கிறாரு, திராட்சை தோட்டம் போடுறாரு, அவரே அதை பண்படுத்தி களை பிடுங்கி அதெல்லாம் மெனக்கெட்டு அவரே உட்கார்ந்து ரிஸ்க் எடுத்து கூடையே கடந்து எல்லாம் வயிற்று ஓகே கனி கொடுக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன கனி கொடுத்துச்சான்? கசப்பான கனிகளை கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் யாரு? அந்த திராட்சை தோட்டம். ஊமையாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த திராட்சை தோட்டம். ஆண்டவர் தான் யாரு? அந்த தோட்டத்தினுடைய எஜமான். இஸ்ரவேல் மக்களுடைய எஜமான் யாரு? இப்போ ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்னென்னலாம் செய்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, இப்ப நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த திராட்சை தோட்டம் கசப்பான கனிகளை கொடுத்ததற்கு காரணம் என்ன? திராட்சை தோட்டம் அல்லது இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்ன? கிருஷ்ணபிள்ளை என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ கம்பன் சொல்றார், படைத்தான் படைப்புகள் மனுவுக்காக, மனுவை படைத்தான் முடிய, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. இல்லையா? ஆண்டவர் இயேசுவின் உலகத்தில் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் யாருக்காக படைச்சாரு? யாருக்காக படைச்சாரு? நமக்காக படைச்சாரு. நம்மள எதுக்காக படைச்சாரு? அவரை வணங்குவதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய அடிச்சுவடைகளுக்கு தொடர்படியாக கர்த்தர் மனிதர்களாக நம்மை படைத்தார். ஆண்டு உலகத்துல படைக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:39 வாசிக்கலாம். பைபிள் திருப்ப வேண்டாம், கவனிங்க. ஆதியாகமம் 1:39 சொல்லுது, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாக 6 நாள் எடுத்து என்ன பண்ணாரு? அந்த 5 நாள் எடுத்து என்ன பண்ண படைச்சிட்டார். படைச்சு சொல்றாரு, எல்லாம் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தது. அப்ப யார படைக்கல? மனுஷனை படைக்கல. எல்லாம் பார்க்கிறதுக்கு நன்றாக சொல்லி சொல்றாரு. அடுத்து யார படைக்கிறாரு? மனுஷனை படைக்கிறார். ஆதாம் ஏவாளையும் படைச்சவரு 6ஆம் அதிகாரம் 6வது சொல்லுது, தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். எதுக்கு மனஸ்தாபப்பட்டாரு? மனுஷனை படைச்சது. மரத்தை, செடிகளை, கொடிகளை படைச்சதுக்கான என்ன பண்ணல? மனஸ்தாபப்படல.
இல்லையா? விலங்குகள், பூக்கள், பறவைகள், புழுக்கள் இதெல்லாம் படைக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் நன்றாக இருந்து சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த 1, 2 அதிகாரம் 3, 4, 5, 6 வச்ச சம்பவங்களை பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, மனுஷனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? எதற்காக படைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை ஆதாம் என்ன பண்ணல, பின்பற்றதுனால வீழ்ந்து போயிச்சாரு. அந்த வழிவகையில வந்தவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த வழிவகையில வந்து நாம இயேசு கொண்டதுனால நாம சொந்த ஜனங்களாக மாறி இருக்கிறோம். நம்ம யார் எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, நல்ல கனிகளை தரும்படி அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவருக்கு ஏன் அந்த கசப்பான கனிகளை கொடுத்தாங்க? ஏன் கசப்பான கனிகளை கொடுத்தாங்க? காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் சுயநலமாக வாழ்ந்தார்கள். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும். சுயநலமான ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாங்கிறது நல்லா தெரியும் இல்லையா? சோ கசப்பான கனியை கொடுக்கிறதுக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததற்கு காரணம் சுயநலம். தாங்கள் மாத்திரம் என்ன பண்ணணும்? இருக்கணும். வேற யாரும் இருக்கு, நான் மாத்திரம் நல்லா இருக்கணும், வேற யாரும் எங்கே கிட்ட போனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு வயலோட வயல் சேர்த்து, வீட்டோட வீட்டை சேர்த்து சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்த செல்ஃபிஷ்னஸ் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற காரியம் தெரியுமா? சுயநலமாக வாழ்வது. சுய சந்தனமரம் பார்த்திருக்கீங்களா? நர்சரியில பூக்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த நர்சரி கார்டன்ல நீங்க சந்தன மரம் கன்று வாங்கலாம், விளைவிட்டு வளர்க்கலாம். அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்குது. அரசாங்கம் அனுமதி அதை வளர்க்கணும். நீங்க செடியை வாங்கினீங்கன்னா வாங்கும்போது அதை மாத்திரம் தர மாட்டான், கூட 2 செடியை தருவான். கூட 2 செடியை என்ன சொல்லுவான்? சந்தன மரத்துக்கு பக்கத்துல அதை என்ன பண்ணணும்? நம்ம நட்டு வைக்கணும். ஏன் தெரியுமா? சந்தன மரம் தண்ணிய போய் ஆழமா போய் தண்ணி என்ன பண்ணாது, எடுக்காது. பக்கத்துல இருக்க செடிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குரிய தண்ணீரை என்ன பண்ணும்? உறிஞ்சி இது எடுத்துக்கொள்ளும். ஆனா வெளியில பார்க்கறது எப்படி இருக்கும்? ரொம்ப பச்சை பசேல் சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான மரம். ரொம்ப கிறிஸ்தவர் ரொம்ப காஸ்ட்லியானவர்கள் அப்படிதானே? கிறிஸ்தவர்கள் யார் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப காஸ்ட்லியானவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தப்பு கிடையாது. ஆனா வெளியில பார்க்கறது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், காஸ்ட்லியானவங்க தான். மண்ணுக்கு கீழே செய்யற வேலை என்ன வேலை? மண்ணுக்கு கீழே செய்யற வேலை என்ன வேலை? சுயநலமான ஒரு வாழ்க்கை. சுயநலமான வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவர்கள் சந்தனமர கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தனமர கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேல் அப்படிதான் இருந்தாங்க. யாரையும் உள்ள விடுறது கிடையாது, காணியாட்சிக்குள்ள யாரையும் உள்ள விடுறது கிடையாது, கஷ்டப்பட்டு கொடுக்கறது கிடையாது. தாங்கள் மாத்திரம் என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வயலோடு வயல், வயலுக்கு மேல வயல், சொத்துக்கு மேல சொத்து, வீட்டுக்கு மேல வீடு, பிளாட்டுக்கு மேல பிளாட்டு. ஒரு பைக்கு கிடையாது, 4 பைக் வேணும், ஆளுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி 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 போட்டு சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அதான் சொல்லுகிறார், அவர்கள் தாங்கள் மாத்திரம் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாரும் எப்படி பண்ணணும் பரவாயில்ல சொல்லி சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியல. பிரியமான கனிகளை கொடுக்க முடியல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறனுக்கான நோக்குவானாக. நீங்கள் எத்தனை சுயநலங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை சுயநலங்கள், எத்தனை செய்ய தவறிய நன்மையான காரியங்கள் எத்தனை இழந்து போயிட்டு தெரியுமா? 2 காரியத்துக்கு கணக்கு கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது 2 காரியத்துக்கு கணக்கு கொடுக்கணும். ஒன்று, நம்ம செய்த பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும். 2வது, செய்ய தவறிய நன்மையான காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். சொல்றது புரியுதா? ஒன்று செய்த பாவம், 2வது செய்ய தவறிய நன்மை. வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம், அதுவும் பாவம் தான். நம்முடைய பாவத்துக்கு அதுவும் பாவம், அதுக்கு நம்ம என்ன கொடுத்தா ஆகணும்? கணக்கு கொடுத்தா ஆகணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இடத்துலையும் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். சுயநலம் இல்லாதவர்களாக வாழ்கிற வாழ்க்கை, சுயநலம் இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 2வது, ஏன் இந்த மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனிகளை கொடுக்கணும்னு சொன்னா, நிர்விசாரம், நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு ஆங்கில எழுதால் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா?
மூடனுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சொத்து. மூடனுடைய கையில பெரிய சொத்து கொடுத்தா என்ன ஆகும்? கெட்டகுமார் என்ன பண்ண, அப்பா இருந்து சொத்தை வாங்கிட்டு போனான். என்னாச்சு? எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டு கடைசி வெறுங்கையா திரும்பி வந்தான் இல்லையா? அதே போலதான் நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை. அந்த 5:11 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தடித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து என்ன பண்ண, மீட்டு வந்தாரு. பாலத்தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொடுத்தாரு. அடிமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணாரு, உயர்த்தி வச்சாரு. நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டினவர்களுக்கு சொந்த ஜாதி ஆண்டவருடைய நம்மளே புறஜாதிகள் அவர் ஏற்றுக்கொண்டதால சொந்த பிள்ளைகள், அவங்க சொந்த ஜாதியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட ஜாதியிலிருந்து அவங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா என்ன ஆயிட்டாங்க, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஆசீர்வாதம், செல்வ செழிப்பு, நல்ல சொபிஸ்டிகேட்டடா லக்ஸரியஸான வாழ்க்கை வந்த உடனே கடவுளை தேடுற மனம் இல்ல. கடவுளை பார்த்து நீர் யாரையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரை பார்த்து நீர் யார் எங்களை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நிர்விசாரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது எத்தனை நிர்விசாரம் தெரியுமா? சில சூழ்நிலைகள்ல நிறைய நம்ம பிள்ளைங்களுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னா, அது நமக்கு நினைச்சேங்க நடைபெற்று முடிஞ்சிச்சுன்னு சொன்னா நிர்விசாரம் இல்ல, நிர்விசாரம். நீதிமொழிகள் அழகான வசனம் இருக்கிறது. கடைசி அதிகாரம் அதிகாரத்துல, ஆண்டவரே அந்தந்த நாளுக்குரிய படி எனக்கு அளந்து போடும். ஒரு நாள் ரொம்ப அதிகமாயிடுன்னு சொன்னா என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப பார்த்து ஏன் யாரும் சொல்லி பண்ணக்கூடாது, கேட்டக்கூடாது. அல்லது நான் ரொம்ப வறுமையில போயிட்டுன்னு சொன்னா ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கான்னு சொல்லி ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆகவே அந்தந்தக்குரிய நாளுக்குரிய படியை எனக்கு அளந்து போடும் அப்படின்னு சொல்லி நீதிமொழியில் அழகான வசனம் வருகிறது. அதே போல சில நேரத்தில் நாம நிறைய சொபிஸ்டிகேட்டடா எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டதுக்கு மேல எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், என் பக்கத்து வீட்டுக்காரனை விட, எதிர்த்து வீட்டுக்காரனை விட, பின்னாடி இருக்கிறவட, அண்ணனோட, அக்காவோட, தம்பி விட நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நிர்விசாரம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த அதிகாரி கடைசி வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா தாழ்ச்சி தோட்டத்தை என்ன பண்ணிடுவாரு, கொளுத்தி போட்டுருவார். தாழ்ச்சி தோட்டத்தை கொளுத்தி போட்டுருவார். நம்ம என்ன சிந்திக்கி பார்ப்போங்க, இனிமேல் எத்தனை நிர்விசாரமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, மூடரின் நிர்விசாரம் அவனை கொல்லும். நம்ம நிர்விசாரம் நம்ம என்ன ஆயிரும், ஆண்டவருக்கு நமக்கு பெரிய பிரிவினையை உண்டாக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற பெரிய பிரிவினை உண்டாக்குறது நம்முடைய நிர்விசாரமான வாழ்க்கை. எத்தனை நிர்விசாரம், திருச்சபைக்கு காட்டு நிர்விசாரம், ஆண்டவர் கருத்தான காரியத்தில் நிர்விசாரம், நிறைய காரியத்தில் நிர்விசாரம். நம்ம காரியத்தை கூட என்ன பண்ணுறோம், ரொம்ப கரெக்டா இருக்கும். நம்ம என்ன சிந்திக்கி பார்ப்போங்க, நிர்விசாரமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நிர்விசாரமான வாழ்க்கை பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது, நிர்விசாரமாக வாழுகிற வாழ்க்கை வயிறு தங்க மாத்திரம் நிரப்பி நம்ம வயிறு மாத்திரம் நிரம்பி இருக்கணும், நம்ம வீடு மாத்திரம் நல்லா இருக்கணும், நம்ம மாத்திரம் நல்லா இருக்கணும்னு சொல்லி யாரையும் கேர்படுத்தாம வாழ்கிற வாழ்க்கை அழிவு தெரியுமா, அழிவுன்னு சொல்லி போட்டுருக்கு. போல் சொல்ற வாழ்க்கை அழிவு. நம்ம என்ன சிந்திக்கி பார்ப்போம். சில நேரத்துல ஆண்டவருடைய தேவைக்காக மாத்திரம் கடந்து வருகிறோம்ல, வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்விசாரம். அதான் அந்த சொல்கிறாரு புஸ்தகத்துல, நம்முடைய பக்தி காலையில் காணப்படுகின்ற இதே போல இருக்கு, பனியை போல் இருக்கிறது. காலையில் காணப்படுகின்ற பனி என்ன ஆயிரும், காலையில நல்லா தான் இருக்கும் இல்லையா, பூக்கள் மேல புல்லுகள் மேல எல்லாம் பனி காலத்துல நிறைய பனிகள் இருக்கும். வெயில் ஏற என்ன ஆயிரும், பனி மறைஞ்சிடும். அதே போலதான் நம்முடைய பக்தியும் அப்படிதான் இருக்கு. நம்ம நிர்விசாரம், காரணம் நிர்விசாரம். நம்முடைய ஆண்டவருக்காக ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போறோம், பக்திமான் வேஷம் போடுறோம், நல்ல யோக்கிய வேஷம் போடுறோம், எல்லாம் வாங்கிடுறோம். ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருந்தாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணிடுறோம், அவரு கிடைக்காரு, அவரு கிடைக்காரு, தெரிய போகும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். இதெல்லாம் ஆண்டவர், இதெல்லாம் ஆண்டவர் பாருங்க, பெரிய காரியமே கிடையாது, சின்ன தப்பு தானே, சின்ன காரியம் தானே, சின்ன பொய்ய தானே, சின்ன சண்டை தானே, சின்ன கெட்ட வழக்கம் தானே, சின்ன காரியம் சொல்லிட்டு நிர்விசாரமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் பண்ணாங்க, சாராயத்தை முடிச்சுக்கிட்டு மனம் போனபடி வாழ்க்கை,
நிர்விசாரண வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கனியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டு நம்ம இடத்துல நல்ல கனியை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து முடிக்க விரும்புகிறேன். சீக்கிரம் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, சரியா? வேகமா முடிச்சிருந்தேன். அடுத்து இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனியை கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை, அன்கிரேட்ஃபுல்னஸ். 5ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேலத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியைகளை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கைகளை சிந்திக்கிறதும் இல்லை. ஆண்டவர் நடத்தி வந்த காரியங்களை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துச்சாங்க. மோசே கூட்டிட்டு வராரு. நாங்க எகிப்தில் இருந்தா என்ன சாப்பிட்டுருப்போம்? நல்ல இறைச்சி சாப்பிட்டுருப்போம்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? காடை கொண்டு கொடுக்குறாரு, மண்ணாவை கொடுக்குறாரு. தாகத்தால் செத்துக்கிட்டு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? கண்மலை அடிச்சு தண்ணியை கொடுக்குறாரு. செங்கடலை 2ஆ பிளந்து வழிபடுகிறாரு. அதெல்லாம் கொண்டு வந்து அந்த நன்றி என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போட்டாங்க. நன்றியை அவருடைய கரத்து கிரியைகளை, அவரால் விடுவிக்கப்பட்ட காரியத்தை, அவர் நடத்தி வந்த காரியத்தை எல்லாத்தையும் மறந்ததுனால ஆண்டவருக்கு பிரியமில்லாத கனிய கொடுத்தார்கள். நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிறது மெயினான காரியம் அதுதான். என்ன கிடையாது? நன்றிங்கிறது யாருக்குமே கிடையாது. நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம சிறுத்திக்கு பார்ப்போம். அந்த நன்றி கெட்ட ஜனங்களுக்கு வேதம் என்ன கொடுக்க, வார்த்தை கொடுக்க தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். செங்கடல் சம்பவம், மன்னா, இறைச்சி இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருடைய கிரியை நோக்குகிறது அவனுக்கு என்ன கிடையாது? பின்னாடி திரும்பி பார்க்கறது மனசே கிடையாது. நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை. நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம சிறுத்திக்கு பார்ப்போம். கடந்த திரும்பி பார்ப்போம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ஒரு காலத்தில் எப்படி யோசித்து பாருங்களேன். ஒரு காலத்துல நாகரிகம் கிடையாது, கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது. சொல்ல போனா இப்ப இருக்கிற ஆதிவாசி மக்களோட எப்படி இருந்தோம்? கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கு ரேடியஸும் மர்காசியஸும் கால்டுவெல்லும் எபிகார்மிக்லமையாவும் நம்மை தேடி வந்தார்களோ, என்றைக்கு சுவிசேஷம் நம்மை தேடி வந்ததோ, மீட்கப்பட்ட ராஜரிக கூட்டம், மீட்கப்பட்ட ராஜரிக கூட்டம். அந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கிறதா? நன்றி உணர்வு இருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியும். நன்றி கிட்ட ஒரு வாழ்க்கை. வசனம் சொல்லி ஆண்டு சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க. மனம் திரும்புதலுக்கு கனிகளுக்கு இன்னும் ஆங்கிலம் உங்களுக்கு பாரம்பரிய கதையிலே பேசி பேசி இல்லையா? எங்க தாத்தா எப்படி என்ன தெரியுமா, எங்க அப்பா என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன, குலம் என்ன, அப்படி சொல்லிட்டு பழைய கதையே பேசி பேசி சொன்னாரு. ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லாதிருங்கள். தேவன் கல்லுகளை கொண்டு கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். இன்னும் பழைய கதையை பேசி பேசி நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணிருக்கிறோம்? மறந்து போய்விடுகிறோம். நம்ம நாம் சிறுத்திக்கு பார்ப்போம். கிருபின் காலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி உணர்வு ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, நம்மை தேடி வந்த மிஷினரிகளுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது அப்பதான் நான் ஆண்டவர்கிட்ட முடியும். நான் ஆண்டவர் பிரியப்படுகிற கனிகளை கொடுக்க முடியும். 3 காரியத்தை பார்த்தோம். இஸ்ரேல் மக்கள் ஏன் ஆண்டவர் பிரியமில்லாத கனிகளை கொடுத்தாங்க? முதலாவது என்னது? என்ன காரியம்? சுயநலமான வாழ்க்கை. 2வது நிர்விசாரமான வாழ்க்கை. 3வது நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை. சாட்டா முடிச்சுட்டேன். இந்த 3 காரியம் நமக்கு இருந்துச்சு சொன்னா நம்ம சீர்திருத்தி பார்த்து ஆண்டவரே, இந்த 10வது மாதத்துல இந்த உபவாச நாள்ல இந்த 3 காரியம் உள்ளத்துல இருந்துச்சு சொன்னா எடுத்து போட்டு உமக்கு பிரியமான கனியை கொடுக்க என்ன அர்ப்பணிப்போமா? இல்ல விளிம்பி நிற்போம்? இல்ல விளிம்பி நிற்க போறோம்? அர்ப்பணித்து விட்டு உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்ய போறோம். இல்ல விளிம்பி நிற்போங்க. சில விளிம்பி நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 நிமிஷம் ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் ஒன்றோ என்று அலசி பாருன்னு தாய் சொன்னது போல ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை ஆண்டவரே, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, சுயநலமான ஒரு வாழ்க்கை. யார் எப்படி பண்ண பரவாயில்ல, எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போட்டவங்க எனக்கு கவலையே கிடையாது. நிர்விசாரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டு
ஆண்டு பிரியமில்லாத கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டு பிரியமில்லாத கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. எத்தனை நிர்விசாரங்கள் ஆண்டவர் உதாசீனப்படுத்தி, ஆலயத்தை உதாசீனப்படுத்தி, அவமரியாதை, எத்தனை நிர்விசாரம். நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை, நன்றி கெட்ட ஒரு வாழ்க்கை. தேவனுடைய ஒரே பேரோட குமாரனை விசுவாசம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடி ஒரே பேரோட குமார் நமக்காக கல்வாரி சிலுவையில பரிசளித்தாரே. அந்த பரிசுக்கு, அந்த மீட்புக்கு நன்றி கடனாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம தேடி வந்த மிஷினரிகள் ரேமியஸ், ராக்லண்ட், மர்காஸ்டேஷ், கால்டுவெல், எமி கார்மைக்கல், வாக்கர், டக்கர், சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மை தேடி வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய பகுதிக்கு வந்த மிஷினரிகளுக்கு நன்றி கடன். ஒரு நாள் வரும், ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன சொல்லுவோம்? நல்ல சண்டை போட்டாண்டவரே சொல்லுவோம். நம்ம செஞ்சு பார்ப்போம். அந்தவரே, இந்த 3 காரியங்கள் இடத்துல எடுத்து போட்டு ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, நீர் விரும்புகிற கனியை நான் கொடுக்கறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்.